அதிகாரம் 34. கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் இணைந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க நாம் மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவரிடம் நான் வேண்டினேன், அவர் எனக்கு செவி சாய்த்தார். அனைத்து வகை அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரை, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடப்பினும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. பிள்ளைகளே வாரீர், நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி நான் உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்வில் இன்பம் காண உனக்கு விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? தீமை நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயினின்று விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய்திடு. அமைதியை நாடிடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவருடைய கண்கள் நேர்மையாளரை நோக்குகின்றன. அவர்தம் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. தீமை செய்வோருக்கு எதிராய் ஆண்டவரின் முகம் இருக்கிறது. அவர்களின் நினைவை உலகிலிருந்து அவர் அற்றுப்போக செய்வார். நேர்மையாளர் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அனைத்து இடுக்கண்களினின்றும் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பலவாகும். அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. தீயோரை தீவினையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். தம் ஊழியரின் உயிரை ஆண்டவர் மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார்.